तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சித்திரை 3-4 பாதம், அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சாதனை புரிவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம்தான். லாபாதிபதி சூரியனால் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலைலாம் நடக்கும். ஒப்பந்ததாரங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும்.
வேலை தேடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கா. நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகுவால உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகி போவாங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மை கூடும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அம்மனை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். அடுத்தது சுவாதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்திருக்கிறாங்க. இதுவரை இருந்த நெருக்கடி இனிமே இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்வு ஏற்படும். தேங்கியிருந்த பொருள்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியில் ஏற்படும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றம் அதிகரிக்கும். வருவாய் கூடும். புதிய பொருள்கள்லாம் சேரும். குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனையெல்லாம் விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். விவசாயிகள் எதிர்பாராத நெருக்கடியை சந்திக்க நேரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விருப்பப்பட்ட வாழ்வை வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கையை வளமாகும். இதுவரை இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றா விலகும். அரசு வழி முயற்சி எளிதாக நடந்தேறும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். செயலில் திட்டமிட்டு லாபம் காண்பீங்க. புதிய பொருள்கள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தாய்வழி உறவுகள் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவரின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அடிமட்ட பணியாளர், சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.